ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜீப்ரா பட்டர் குக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. இது ரொம்ப க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். இதுக்காக ஒரு பவுல் எடுத்துகிட்டு 100 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ பட்டர் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்துடுங்க. இது கூடவே 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்க்கணும். அப்புறமா ஒரே ஒரு கோழி முட்டை சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்க்கணும். சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு 3ல் 1 பங்கு மாவு மட்டும் தனியாக எடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பொடி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே ஒரே அளவுக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு இதை சின்னதாக நல்லா ரோல் மாடலில் நம்ம உருட்டி எடுக்கணும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் ஃப்ளேவர், அதுக்கு மேலாப்பில் இந்த கொக்கோ ஃப்ளேவர்னு மாற்றி வச்சுட்டு பிளாஸ்டிக் ராஃபரில் நல்லா சுருட்டி ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுங்க. சூப்பராக கட் ஆகி வரும். இப்போ ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டு இந்த குக்கீஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா 25 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பட்டர் குக்கி ரெடி ஆயிடுச்சு.